ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கர்த்தருக்குள்ள நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாமா? இந்த அதிகாரத்தில் முக்கியமான பகுதிகள் 4 இருக்குது. அது என்ன தெரியுமா? ஏசப்பா நமக்கு எப்படி ஜெபத்தை கற்றுத்தராரு, அப்புறம் அவருடைய வல்லமை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோனாவினுடைய அடையாளத்தை குறித்து பார்க்க போகிறோம். பரிசேயர்களும் வேத பாரர்களும் எப்படி ஏசப்பா அவர்களை எச்சரிக்கிறாருன்றதையும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எல்லாரும் நோட்டு, பென்னு, பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா? ஓகே, நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 to 13 வரை வாசிக்கலாமா? பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? ஓகே. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு அவருடைய சீஷரில் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாயிருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாயிருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டுகிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரம பிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? பார்த்தீங்களா குட்டீஸ், இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? ஏசப்பா நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு சொல்லித்தராரு. இந்த பரமண்டலங்களில் உள்ள ஜெபம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நீங்கள் சர்ச் போகும்போது இதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? எண்டிங் ப்ரேயரில் சொல்லுவீங்க இல்லையா? இதில் எல்லா விதமான நம்ம அவசரமாக ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஆனால் இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு முழுமையான ஜெபமாக முடிவடையும். சரியா? இங்கே ஏசப்பா நமக்கு என்ன சொல்லித்தராரு? ஜெபத்தை நம்ம எப்படி செய்யணும், எதை பற்றி பேசணும், எதை பற்றி கேட்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லித்தராரு இல்லையா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்புறம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல
பூமியிலும் செய்யப்படுவதாக. பரமண்டலத்தில் என்ன செய்கிறாரோ அதை பூமியிலும் செய்யுங்கப்பா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். டெய்லி எங்களுக்கு என்ன பண்ணுங்க, நல்ல உணவுட எங்களுக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிற பாவத்தை எல்லாம் மன்னிங்க ஏசப்பா. நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமோ எங்களையும் சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். இதிலே பார்த்தீங்களா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்க, எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. அவர் உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய். இப்படி ஜெபத்தை நமக்கு என்ன பண்ணுறாரு ஏசப்பா கற்றுத்தராரு. அப்போது இந்த ஜெபத்தை நீங்கள் டெய்லி நீங்கள் பண்ணிட்டு போகும்பொழுது அது எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கும், ஒரு முழுமையான ஜெபமாக இருக்கும். அந்த நாளுக்குரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் குட்டீஸ். ஓகேவா. இங்கே ஒருத்தர் கேட்குறாரு, ஏசப்பா ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிற இடத்துல பாதி ராத்திரியில் போயிட்டு சிநேகிதே எனக்கு இதை தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், தரமாட்டேன்றான். அவனுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேணும்னு அவங்க போய் இன்னொரு சிநேகிதர் இடத்துல கேட்குறாங்க. அப்போது என்ன நினைக்கிறாங்க, அவங்க தரக்கூடாதுன்னு சொன்னாலும் எப்படியாச்சும் வருத்தி எழுதி அவங்கள என்ன பண்ணுறாங்க, கேட்டு அவனுக்கு என்னது தேவையானதை கொடுக்குறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, அந்த சிநேகிதன் இன்னொரு சிநேகிதன்கிட்ட கடன் வாங்கியாச்சும் அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு இதை தரணும், திரள்னாலும் வற்புறுத்தியாச்சும் கேட்டு வாங்கி தரணும் அப்படின்னு இருக்கும் பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும். இல்லையா. நீங்கள் ஏசப்பாவுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் ஏசப்பா என்ன பண்ணுவார், தர வல்லவராக இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் தேடணும். எதை தேடணும், எதை தட்டணும், ஏசப்பா இன்மைக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் இல்லைப்பா, ரெட்டிப்பான அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாளும் என்னை நிரப்புங்க, ஞானத்தினால் நிரப்புங்க, தானியலை போல் நான் என்ன பண்ணும் ஜெபிக்கிறவனாக மாற்றுங்க, தாவீதை போல் ஒவ்வொரு விஷயத்தும் உங்களை கேட்டு செய்கிறவனாக என்னை மாற்றுங்க, உங்கள் பிள்ளையாக என்னை மாற்றுங்க, ஒவ்வொரு நாளும் உங்கள் சித்தத்தின்படி செய்ய என்னை ஒப்பு கொடுக்குற அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு நீங்கள் தினமும் கேட்கும் பொழுது ஏசப்பா அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தருவது மட்டும் இல்லாமல் இங்கே கேட்காத பரிசுத்த ஆவியையும் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறாரு. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களே நம்ம கேட்டுட்டு இருந்தா நம்ம எப்போ இயேசுவின் பிள்ளையாக நம்ம வாழறது குட்டீஸ் இல்லையா. அப்போது எப்பொழுதுமே தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இங்கே கேட்டால் தானே ஏசப்பா தருவார். ஏசப்பா கிட்டே எப்போ பார்த்தாலும் எனக்கு கார் வேணும், டாய்ஸ் வேணும், பங்களா வேணும்னு கேட்குறத விட உங்களது பிள்ளையாக என்னை மாற்றுங்கப்பா, கீழ்ப்படுகிற பிள்ளையாக என்னை மாற்றுங்கப்பா, உங்களுக்கு ஏற்றவளாக என்னை மாற்றுங்க, உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறவளாக என்னை மாற்றுங்க. நீங்கள் கேட்கும் பொழுது ஏசப்பாவுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா. இப்போது உங்கள் அப்பா கிட்ட அப்பம் கேட்டால் அப்பம் தானே தருவார், கல்லை தருவாரா, மீனை கேட்டால் மீனை தானே தருவாங்க, அதுக்கு பதிலாக பாம்பு தருவாங்களா. அப்போது பொல்லாதவர்களாகிய நமக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு என்னது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நம்ம அப்பா அம்மாவே நம்மளுக்கு இவ்வளோ செய்யும் பொழுது நம்ம பரம தகப்பன் நமக்கு செய்வது அதிக நிச்சயம் இல்லையா. இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக இது வேணும் அது வேணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா, ஏசப்பா கிட்ட இன்றைக்கி இந்த வசனத்தை சொல்லி கேளுங்க. நீங்கள் தானே ஏசப்பா சொன்னீங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு நாம் விசுவாசத்தோடு கேட்கிறோம், பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு கேட்கிறோம். ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க இன்னைக்கு நீங்கள் கேட்கணும், சரியா. ஓகே, அடுத்தது 2வது காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏசப்பாவுடைய வல்லமையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பார்க்க போகிறோம். 14வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வாசிக்கலாமா. பின்பு அவர் உண்மையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார்.
பிசாசு புறப்பட்டு பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலைக் கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயல்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்றீர்களே, நான் பெயல்செபூலின் பிசாசுகளை துரத்துதனால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிறது போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்ளுவாயானில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருகி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடு உள்ளதாயிருக்கும் என்றார். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட மூளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். இங்கே நம்ம யாரை பார்க்குறோம் குட்டீஸ்? இங்கே ஏசப்பாவுடைய வல்லமையை என்ன பண்ணுற நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன பண்ணுறாரு ஏசப்பா? பிசாசை துரத்துறாரு. யாரால துரத்துகிறார்கள்? அவர்கள் உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பாங்க. அந்த பிசாசு என்னது இப்படி இருக்க, பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்தினீரில் என்றீர்களே, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். யாரை பற்றி சொல்கிறாங்க? ஏசப்பா என்ன பண்ணுறாரு? பிசாசுகளை துரத்துறாரு. துரத்துது மட்டும் இல்லாமல் அந்த பிசாசு மறுபடியும் 7 முறை வந்தாலும் கூட ஏசப்பா துரத்த வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடு இராதவன் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறா, என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது எங்கே போகணும்? ஒரு வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதனோடு என்ன பண்ணணும்? நிறைய ஜோடிக்கப்பட்டு திரும்பி வருமா. முன்னாதை விட பெரிய நிறைய 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வருமா. அப்போ அங்கேயே அது என்ன பண்ணும்? குடியிருக்கும். அப்போ அந்த மனுஷனுடைய முன்னிலைமை எப்படி? முன்னிலைமையை விட பின்னிலைமை ரொம்ப கேடு உள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அதனால் நம்ம எப்போவுமே அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு ஸ்திரீ சொல்கிறாங்க, நீ ஸ்திரீ உம்மை சுமந்த கர்ப்பமும் நீ பாலுண்ட மூளைகளும் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? மரியாள் பாக்கியவான்கள். உம்மை சுமந்த அந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளதுன்னு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ இப்படி சொல்கிறாங்க, சத்தம் விட்டு சொல்கிறாங்க. ஏசப்பா எல்லா
எல்லா ஆவிகளை துரத்த அவர் வல்லமை உள்ள தேவன். சரியா குட்டீஸ்? இந்த 7 வகை பிசாசுகளை துரத்தவும் அவர் வல்லவர். ஒரு பிசாசு ஒரு மனுஷனிலிருந்து விட்டு போகும்போது வெற்றிடங்களை வனாந்தரங்களில் சுற்றி அலைந்து மறுபடியும் நிறைய ஆவிகளை கூட்டிகிட்டு வந்து, அதாவது 7 ஆவிகளை கொண்டு வரும். அது அப்போது அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? முன்னிலைமை விட கேடு உள்ளதாக இருக்கும். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்த காரியம் நம்ம யோனானுடைய அடையாளத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வசனம் 29லேருந்து 36 வாசிக்கலாமா? ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தபோது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருக்கிறார். தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனானின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைத்திடலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்குத்தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாத படிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் அது ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? யோனானுடைய அடையாளத்தை சொல்கிறாங்க. யோனா என்ன பண்ணாங்க? நினிவே பட்டணத்துக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். யாருடைய? நம்முடைய சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். யோனா நினிவே பட்டணத்தில் பாவம் பெருகிருக்கிறதுன்னு சொல்லி அங்கே யோனாவை இயேசப்பா அனுப்புகிறாரு. அங்கே சுவிசேஷத்தை யோனா சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் மனுஷகுமாரன் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருக்கிறாரு. நினிவே பட்டணத்துக்கு யோனா அடையாளமாக இருந்தது போல இந்த சந்ததிக்கு அவர் அடையாளமாக இருக்கிறாரு. சாலமோன் என்ன கேட்டார்? ஞானத்தை கேட்டார்ல. இந்த பூமியின் எல்லைகளிலிருந்து அவர் இங்கே பெரியவராக இருக்கிறாரு. நியாய தீர்க்க எனக்கு ஞானம் வேணும் ஏசப்பா அப்படின்னு யார் கேட்டது? சாலமோன் கேட்டார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணாங்க? நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யாரு? ஏசப்பா. ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாருடைய எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இப்போ ஒரு விளக்கு எரியணும்னா அதை ஒரு மர இடத்துல வைப்பாங்க இல்லையா? வைக்க மாட்டாங்க. மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் வருகிறவர்களுக்கு வெளிச்சம் காணும்படி என்ன பண்ணுவாங்க? விளக்கு தண்டின் மேலே வைப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் லைட் எரியணும்னா நடு ஹாலில் போட்டால் தானே எல்லா ஹாலுக்கும் எல்லா பிளேஸுக்கும் அது வெளிச்சம் பரவி போகும். அதே போல் அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்க? விளக்க கொளுத்தி வைப்பாங்க. அது எங்கே வைப்பாங்க? பெஞ்சு கடையில் வைப்பாங்களா? இல்லை, வெளிச்சம் தெரியாது இல்லையா? இல்லை ஒரு ஓரத்தில் வச்சாலும் வெளிச்சம் நிறைய தெரியாது. அந்த மரக்காலையினுடைய தன் விளக்கு தண்டின் மேலே வச்சாதான் வெளிச்சம் எல்லா இடத்துலையும் பரவும். சரியா? அப்போது கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. அதாவது கண்ணு தான் நமக்கு வெளிச்சம் இல்லையா? நம்மளுடைய கண் எல்லா இடத்தையும் பார்க்குது. அப்போது நம்ம கண்ணு கெட்டதாக இருந்தால்
அப்போ சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும் இல்லையா? அப்போது உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கணும்னா உன் கண் வந்து நல்லா இருக்கணும். நல்ல சிந்தனைகளை நல்லதையே பார்க்கணும். கெட்டது பார்த்தா என்ன ஆகும்? அதை பற்றியே நினச்சி பேட் திங்கிங் வரும் இல்லையா? அப்போது உன் சரீரம் முழுவதும் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்ன ஆகும்? இருளாக இருக்கும். அதனால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. அதாவது நமக்குள் உள்ள வெளிச்சம் யாரு? ஏசப்பா. அந்த வெளிச்சத்தை நம்ம தூக்கி போட்டு இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம எல்லாவற்றிலும் சின்ன பாவமும் பெரிய பாவம் தான் இல்லையா? நம்ம அதில் விழுந்துட்டோம்னா வெளியில் வர முடியாது. அந்த பாவத்துக்கு நம்ம அடிமையாக இருப்போம் இல்லையா? ஃபோன் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு நம்ம அடிமையாக இருப்போம். டிவி பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு நம்ம அடிமையாக இருப்போம். ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு அடிமையாக இருப்போம் இல்லையா? கேம்ஸ் விளையாடிட்டே இருந்தால் அதுக்கு அடிமையாக இருப்போம். அதனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை வரணும்னா இயேசு என்ற நாமம் நம்ம உள்ளத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, வெளிச்சமாக இருக்கும் பொழுது இருளானது இருக்காது. கரெக்டாக? அப்போது நம்ம இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அப்போது அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழணும். சரியா? உன் சரீரத்தில் ஒரு புறத்தில் இருள் அடைஞ்சால் முழுவதும் வெளிச்சமாக இருக்குமா? இருக்காதுல்ல. அப்போது முழுவதும் இருளாக இருக்கும். அப்போது உன் சரீரம் வெளிச்சமாக இருக்கணும்னா அப்போ நீ என்ன பண்ணும்? இருளை தூக்கி போட்டு இயேசு என்ற நாமத்தை, இயேசு என்ற இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? பிடித்து கொள்ளணும். சரி?